कर्मानमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम स नो नेदिष्टा हवनानि जोषते विश्वशम्भूरवसे साधु कर्म भद्रं कर्णेभिः शृणुयामदेव भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंशस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति। संध्याहीनः अशुचिः नित्यकर्मसु अनर्हसु சந்தியாவந்தனம் என்று சொல்லக்கூடியதான கர்மாவை எவன் ஒருவன் செய்யாமல் இருக்கின்றானோ அவன் நித்திய கர்மாக்களை பண்ணுவதற்கூட அனர்கனாகிறான் என்று ஆன்மீக கிரந்தம் சொல்லுகிறது. இந்த சந்தியாவந்தனம் என்று சொல்லக்கூடியது 3 வேளைகளை சொல்லக்கூடிய காலத்திலே எம்பெருமானை குறித்து செய்யக்கூடியதான ஒரு கர்மாவாகும். இந்த சந்தியாவந்தனம் என்று சொல்லக்கூடியதான கர்மாவினால் நமக்கு மாத்திரம் பலனல்ல, நாம் சூரிய பகவானுக்கு செய்யும் உதவியாக கூட இருக்கின்றது என்று வேதம் சொல்கிறது. ரக்ஷாகும் சிஹவா என்று சொல்லக்கூடியதான ஒரு வேத பாகம் ஆரண்யகத்திலே 2ஆம் வருஷத்திலே 2வது அனுவாகமாக வருகிறது. சஹவை தேவானாம் என்று சொல்லக்கூடிய இந்த 2 அனுவாகத்திலே 2வது அனுவாகத்தில் மிகவும் வசத்தியாக இந்த சந்தியாவந்தனத்தை சொல்லுகிறது. ஒரு சமயம் அசுரர்கள் எல்லோரும் பிரம்மாவை நோக்கி தவம் செய்தனர். பிரம்மாவும் அவர்களுடைய தபஸின் பலனை மெச்சி அவர்களுக்கு வரம் கொடுக்கிறார். அசுரர்கள் என்ன வரம் கேட்கின்றனர் என்றால், நாங்கள் ஆதித்யனுடன் அதாவது சூரிய பகவானிடம் சண்டை போட வேண்டும் என்று கேட்கின்றனர். பிரம்மாவும் சரி, நீங்கள் சூரிய பகவானோடு சண்டை போடுங்கள் என்று. சாதாரணமாக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும் பொழுது எல்லோரிடம் மோதிக்கொள்வர், அதிலே ஒன்றும் ஆச்சரியமில்லை. ஆனால் எப்பொழுது அசுரர்கள் பலம் குன்றி இருக்கிறார்களோ அப்பொழுது தேவர்களிடம் அவர்களுடைய யுத்தமானது செல்லுபடியாகாது. ஆகையால் தபஸ் செய்து இந்த அசுரர்கள் ஆதித்யனுடன் சண்டை போட வேண்டும் என்று. ஆதித்யனுடன் ஏன் சண்டை போட வேண்டும் என்று கேட்டால், சூரியனுடைய ஒளியினால் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதான சகல ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான நன்மைகளும் வருகின்றன. ஆகையால் சூரியனிடம் சண்டை போட்டால் இந்த சூரியனுடைய காந்தியினால் ஏற்படக்கூடியதான நன்மைகள் பூலோகத்தில் குறையும். பூலோகத்தில் குறைந்தால் யாகங்கள், யஜ்ஞங்கள், பூஜைகள் செய்வது குறையும். இவைகள் குறைந்தால் தேவர்களுக்கு பலம் குறையும். அப்பொழுது சுலபமாக அவர்களை வென்றுவிடலாம் என்பதினால் இவர்களுக்கு மந்தேகர் என்று பெயர். இந்த அசுரர்கள் 30 முக்கோடி அசுரர்கள் என்று சொல்லுவார்கள் இவர்களை. இவர்கள் எப்பொழுது சூரியனிடம் சண்டை போடுகிறார்கள் என்று கேட்டால், சூரியன் உதிக்கும் பொழுதும் சாயந்தரம் மறையும் பொழுதும். முக்கியமாக சூரியன் காலையிலே உதிக்கும் பொழுது அவனுடன் சண்டை போடுவார்களாம். காரணம் என்னவென்றால், சூரியனுடைய பலம் அவனுடைய கிரணங்கள். சூரியனுடைய கிரணம் ஜாஸ்தியாக நாம் யாரும் அவரை பார்க்கவும் முடியாது. அந்த உஷ்ணம் நம்மளை தகித்துவிடும். ஆகையால் இந்த அசுரர்கள் எப்பொழுது சூரிய உதயம் ஏற்படுகின்றதோ அப்பொழுது சூரியனிடம் சண்டை போடுவார்கள். இந்த அசுரர்களை விலக்குவதற்காகத்தான் இந்த சந்தியாவந்தனம் என்று சொல்லக்கூடியதான கர்மாவை வேதியர்கள் செய்கின்றனர். ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரியோதயத்தின் பொழுது இந்த அர்க்ய பிரதானம் என்று சொல்லக்கூடியதான ஜலத்தை தூக்கி நேராக விடுதல். நாம் ஜலத்தை தூக்கி நேராக கீழே விட்டால் அந்த ஜலத்திலிருந்து தெளிக்கக்கூடியதான திவலைகள் அஸ்திரமாக மாறி இந்த அசுரர்களை மந்தேகாருணம் என்று சொல்லக்கூடியதான தீவிலே தள்ளிவிடுகிறதாம். மந்தேகாருணே த்வீபே பிரக்ஷிபந்தி. இந்த தேவர்களை எப்படி மாரீச்சனை பகவான் ராமனானவன் பாய்வாஸ்திரத்தினால் தூர தள்ளினாரோ அதே போன்று இந்த வேதியர்களும்
அந்த மந்திரத்தை சொல்லிவிடக்கூடியதான ஜலத்தினால் இந்த அசுரர்கள் அந்த மந்தேகாருடம் என்று சொல்லக்கூடியதான தீவுக்கு தள்ளப்படுகின்றனர். சாதாரணமாக நகிம்சியாத் சர்வா பூதானி மாமாஹிகும்சிஹி என்று வேதம் சொல்கிறது. எந்த ஒரு பிராணியையும் நாம் துன்புறுத்தக்கூடாது. துன்புறுத்துதல் என்றால் வெறும் அடிப்பது மாத்திரம் கிடையாது. மற்றவர்களுடைய பரகு கிளேசகரணம் என்று சொல்லுவார்கள். மற்றவர்களுடைய மனதை புண்படும்படியான வார்த்தைகளோ அல்லது அவர்கள் கஷ்டப்படும்படியாக கூட நாம் நடக்கக்கூடாது என்று. ஆகையால் இந்த வேதியர்கள் இந்த அசுரர்களை இந்த மந்திரத்தின் மூலமாக அந்த தீவிலே தள்ளி விடுவதால் இவர்களுக்கு பாபம் வருகிறதாம். ஆகையால் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், யத் பிரதக்ஷிணம் பிரக்ரமந்தி தேன பாப்மா நமவதூன்வந்தி, இவர்கள் ஜலத்தினால் அசாவாதித்யோ பிரம்மா என்று சொல்லி தன்னை தானே பிரதட்சிணம் செய்து இந்த பாபத்தை போக்கிக் கொள்ளுகிறார்களாம். ஆகையால் தான் இந்த சந்தியாவந்தனம் என்று சொல்லக்கூடியதான கர்மாவானது ஆதித்யனை குறித்து செய்வதனால் முக்கியமாக சொல்லப்படுகிறது. மேலும் ந ஈக்ஷேத உத்யந்தம் அஸ்தையந்தம் ஆதித்யம் என்று வேதம் சொல்கிறது. சூரியன் உதிக்கும் பொழுதோ அல்லது மறையும் பொழுதோ நாம் பார்க்க கூடாது என்று வேதத்திலே சொல்லும் பொழுது சாதாரணமாக மனிதர்களையே நாம் வஸ்திரம் இல்லாமல் பார்க்க கூடாது என்று 5 விதமாக சொல்லுவார்கள். அகச்சஹா புச்சகச்சஸ்ச த்விகச்சஹா கடிவேஷ்டிதஹ கௌபீன தாரகஸ்சேதி நக்னாஹ பஞ்ச பிரகீர்த்திதாஹ. ஒருவர் கச்சம், அதாவது இன்று எல்லோரும் பேண்ட் முதலியவைகள் போட்டுக் கொள்கிறோம். நம்முடைய மூதாதையர்கள் எல்லோரும் வேஷ்டியை கச்சம் போன்றுதான் கட்டி கொண்டிருந்தார்கள். ஆக அகச்சம், கச்சம் இல்லாமல் இருப்பவனும், விகச்சம் அதாவது அரைகுறையாக கட்டி கொண்டிருப்பவனும், கடிவேஷ்டிதா வெறும் வேஷ்டியை மாத்திரம் கட்டி கொண்டிருப்பவனும், கௌபீன தாரகா கௌபீனம் கோபனம் என்று சொல்வார்களே அவற்றை மாத்திரம் உடுத்தி கொண்டிருப்பவனும் இவர்களை பார்த்தால் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம். இப்படி மனிதர்களை பார்க்கும் பொழுதே நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்றால் தேவனாக இருக்கக்கூடிய சூரியனை நாம் பார்க்க கூடாது அல்லவா? அவரை பார்த்தால், ஏனென்றால் சூரியன் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் அவருடைய கிரணங்கள் மிகவும் குறைவாக உள்ளது. அப்பொழுது நமக்கு நாம் இப்பொழுது கூட பார்க்கலாம், பார்க்கும் பொழுது வெறும் அந்த ஒளிவட்டம் மாத்திரம்தான் தெரியும். ஆகையால் சூரியனை, உதிக்கும் சூரியனையும் மறையும் சூரியனையும் பார்க்க கூடாது என்பர். ஈக்ஷேத உத்யந்தம் அஸ்தையந்தம் ஆதித்யம் என்று. காரணம் என்னவென்றால் சூரிய தேவனை நாம் வஸ்திரமில்லாமல் பார்க்கக்கூடியதான பாவம் நம்மளை சேரக்கூடாது என்பதனால். அப்பொழுது சூரியனுக்கு நாம் உபகாரம் செய்வதாகவே காலையிலும் காணாமல் கோணாமல் கண்டுகொடு என்று சொல்லுவார்கள் சந்தியாவந்தனத்தை. காணாமல் என்று சொன்னால் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் அர்க்கியத்தை செய்ய வேண்டும். சூரியன் நேராக நடுவானில் இருக்கும் பொழுது அர்க்கியத்தை விட வேண்டும். சாயந்தரம் மறைவதற்கு முன்னால் நாம் அந்த அர்க்கியத்தை விட வேண்டும் என்று. ஆக இந்த சந்தியாவந்தனத்தினால் என்ன நன்மை ஏற்படுகிறது என்றால், நாம் எல்லோருக்கும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதான சகல ஜீவராசிகளுக்கும் நாம் நன்மை செய்வதாக முடியும். ஆகையால் தான் இந்த சந்தியாவந்தனத்தை பற்றி உசத்தியாக சொல்லுவார்கள். நாம் இந்த சந்தியாவந்தனத்தை வெறும் சூரியனை மாத்திரம் குறித்து செய்வதில்லை. சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி என்று சொல்லக்கூடியதான சூரிய மண்டலத்திலே இருக்கக்கூடியதான பகவான் ஸ்ரீமன் நாராயணனை குறித்தும் செய்வதாக. இந்த சந்தியாவந்தனம் நாம் மனுஷர்கள் மாத்திரம் செய்வதாக நினைக்க வேண்டாம். தேவர்களும் சந்தியாவந்தனத்தை செய்கிறார்களாம். ஆழ்வார் சொல்லுகிறார், திருவேங்கடமலையை பற்றி சொல்லும் பொழுது, மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அந்தி போல் நிறத்தாடையும் அயனை படைத்ததோரெழில் உந்தி மேலதொன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே. மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான். அதாவது திருவேங்கடமலைக்கு வேத வெப்பு என்று பெயர். வேதமே அங்கே மலையாக இருப்பதாக பொருள். அதன் மேல் இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ருதி சிரசி விதீப்தே, வேதத்தின் முடிவிலே இருக்கக்கூடிய உபனிஷத் பிரதிபாத்தியன் பிரம்மமாக பரபிரம்மமாக எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் வீற்றிருக்கிறார். இந்த மலையிலே சுவாமி புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்திலே வானவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் நிதமும் வந்து சந்தியாவந்தனம் செய்கின்றாராம். ஏனென்றால் ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே என்று எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீவைகுண்டத்தை கூட வெறுத்துவிட்டு இந்த சுவாமி புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தின் கரையிலே வீற்றிருக்கிறான் என்கிறது மங்களாசாசனம்.
அந்த தீர்த்த கரையிலே, அந்த தீர்த்தத்திலே வானவர்கள் தேவர்கள் சந்தியாவந்தனம் செய்கின்றனர். ஏனென்றால் சாதாரணமாக மேகத்தின் நடுவே இருக்கக்கூடியது மலை. இந்த குடுமி என்று சொல்லுவார்கள், அல்லது உச்சி என்று சொல்லுவார்கள் மலையை. அந்த சிகரம் என்று சொல்லக்கூடியதான பகுதியானது பாதி கீழே இருக்கும், பாதி மேலே இருக்கும். இவற்றின் நடுவிலே இன்று கூட நாம் சில இடங்களிலே பார்க்கிறோம், மலைகளிலே மேகமானது அந்த மலையை தழுவிக்கொண்டு போய்கொண்டிருக்கும். அப்பொழுது நமக்கு அந்த மலையின் மேற்பாகம் தெரியாது, கீழ்பாகம் தான் தெரியும். குமார் சம்பவத்திலே கூட காளிதாசன் சொல்லுவான், தேவர்கள்லாம் இந்த இமயமலையிலே எப்படி வசிக்கிறார்கள் என்று கேட்டால், மிகவும் குளிராக இருந்ததனால் நேராக அந்த மலைக்கு உச்சிக்கு சென்று விடுவார்களாம். காரணம், அங்கே மேகங்களற்று சூரிய பிரகாசத்திலே மேகமானது அங்கே இருக்காது என்பதனால் அந்த சூரிய ஒளியிலே அவர்களுக்கு குளிர் இல்லாமல் இருக்குமாம். ஒருவேளை அவர்களுக்கு நல்லதாக சீதோஷ்ணம் வேண்டும் என்றால் மலைக்கு பாதி தாழ்வரையிலே கீழே இறங்கி வருவார்களாம். எதுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த மலையானது மேற்பாகமானது பாதி மேகங்கள் மறைத்து இருக்கின்றதாம். அந்த சுவாமி புஷ்கரணி என்று சொல்லக்கூடியதான அந்த இடத்திலே வானவர்களாக இருக்கக்கூடிய தேவர்கள் சந்தியாவந்தனம் வந்து செய்கின்றனர். சரி, சூரியனும் தேவர்களிலே ஒருவன், அந்த சூரியனும் சந்தியாவந்தனத்தை செய்கிறாரா என்று ஒரு கேள்வி வரும். வாஸ்தவமாக சொல்ல போனால் சூரிய தேவனும் சந்தியாவந்தனத்தை செய்கிறார். நாம் முதலிலே என்ன சொன்னோம்? சவித்ருமண்டல மத்தியவர்த்தி என்று சந்தியாவந்தனத்தை நாம் வெறும் சூரிய பகவானாக சொல்லவில்லை, அதற்குள்ளே இருக்கக்கூடியதான ஸ்ரீமன் நாராயணனை குறித்து என்று சொன்னோம். அதே போன்று இங்கே தேவர்கள் சூரிய நாராயணனை குறித்து, அதாவது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து சந்தியாவந்தனம் செய்கின்றார். இதிலே முக்கியமாக விஷயம் இருக்கக்கூடியது என்னவென்று கேட்டால், ஆஜான தேவர்கள் கர்மதேவர்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது கர்ம தேவதைகள் என்றால் இவர்கள் செய்யக்கூடியதான யாகம் யஜ்யம் இவைகளினால் தேவர்கள் என்று சொல்லக்கூடியதான நிலைக்கு உயர்ந்தவர்கள். ஆனால் எப்பொழுதுமே தேவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானும் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடியவர்கள். வேதமே சொல்லுகிறது, விஷ்ணுர்வா அகாமயதா புண்ணிய துஷ்லோகம் ஸ்ருண்வீதா என்று. அதாவது விஷ்ணு என்பவர் ஆசைப்பட்டார் புண்ணியமான ஸ்லோகத்தை அடைவதற்கு. இப்பொழுது இந்த விஷ்ணுவானவர் விஷ்ணுவை குறித்து பூஜை செய்தார் என்று வருகிறது. அப்பொழுது என்றால் பூஜை செய்பவர் உண்மையான விஷ்ணுவா அல்லது பூஜை செய்யக்கூடியவர் உண்மையாக விஷ்ணுவா என்று கேட்டால், வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்மவசத்தினால் கர்மத்தினால் ஏற்படக்கூடிய தேவர்கள் இவர்களுக்கும் சந்தியாவந்தனம் முதலிய கர்மாக்கள் உண்டு. இவர்கள் எல்லோரும் செய்வது யாரை குறித்து என்றால் பரபிரம்மமாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை குறித்தே செய்கின்றனர் என்று. ஆகையால் தான் 30 முக்கோடி 3 தேவர்கள், ஆண்டாள் அழகாக சொல்லுவார், 30 மூவர் அமரர்க்கு முன் சென்று என்று. 30 முக்கோடி தேவர்கள், 3 தேவர்கள் என்றால் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற அர்த்தம். இவைகள் விஷ்ணு என்ற சப்தத்தினால், விஷ்ணு என்ற மந்திரத்திற்கு விஷ்ணு என்பவர் தேவதை, பிரம்மா என்பதற்கு பிரம்மா என்பவர் தேவதை, அதே போல் பரமசிவனார் என்பதற்கு சிவன் என்பவர் தேவதை. வேதத்திலே எந்த மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகின்றதோ அந்த மந்திரங்களே தேவதைகளாக உபாசனைக்குரியவர்கள். ஆகையால் இந்த தேவதைகளும் சந்தியாவந்தனம் செய்கின்றனர் என்றால் அது யாரை குறித்து என்னும் பொழுது அது தேயசதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா என்று எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து எல்லா விதமான பலன்களையும் செய்கிறார்கள் என்று. இந்த சந்தியாவந்தனத்தின் முடிவிலே சொல்லும் பொழுது கூட ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதிகச்சதி. ஆக நாம் செய்யக்கூடியதான எல்லா விதமான உபாசனைகளும் எம்பெருமான் ஸ்ரீவன் நாராயணனை குறித்தே செல்கிறது என்று இந்த ஸ்லோகமானது சொல்கிறது. ஆக சந்தியாவந்தனமானது முக்கியமான கர்மாவாகும். இந்த கர்மாவினால் தான் சகல விதமான ஜீவராசிகளும் எப்பொழுதும் இன்புற்று இருக்கின்றன என்று வேதத்தாழ்வான் கூறுகிறார்.